ஆல்மோஸ்ட் இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் ஒரே மாதிரி தான் இருக்கண்டே இல்லை. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து செய்தீங்கன்னா அங்க இருக்கின்ற பிள்ளைகள் வந்து அதால பயன்படக்கூடியதா இருக்கும். எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் கொஞ்சம் உயர்த்தக்கூடியதா இருக்கும். அப்ப இதை வந்து ஒரு நல்ல ஒரு நான் இந்த உங்களோட ஊடகத்துக்கு மிகவும் நன்றியா இருக்கிறேன். மிஸ்ஸஸ் அனுஷியா, உங்களுக்கு மிகவும் நன்றி. இதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வழங்கியது. எப்போதும் கருவள சிகிச்சை என்றாலே எங்களுடைய புலம்பெயர் மக்கள், அநேகமான தமிழ் மக்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது இந்தியா. ஆனால் அது தாண்டியும் இலங்கையில் இப்போது மிக நிறைவான பெறுபேறுகளை கொடுக்கின்ற முறையில் சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொள்வதாக சொல்லியிருந்தீர்கள். இது பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் சாத்தியமா அல்லது ஏக்கத்தோடு பணம் இல்லாமல் காத்திருக்கும் தம்பதியினருக்கும் சாத்தியமா? இதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மிகவும் சமூக பொறுப்புடன் நிறைய விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கின்ற இந்த சமூகம் எங்களோட நிலத்தோடு இணைந்து நிறைய விடயங்களை செய்ய வேண்டும். நமது மக்களின் வாழ்க்கை தரம், அவர்களின் பொருளாதார நிலைமை, அவர்களின் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் உயர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்களுடையவர்கள் இணையும் பொழுது நிறைய நல்ல விடயங்கள் நடக்கும் என்று கூறிக்கொண்டு மக்களுக்கு கொண்டு போவோம். அப்ப அவ்வாறான விடயங்களை நாங்கள் இங்கேருந்து அறிந்து கொள்வதன் மூலம் அதை நாங்கள் இலங்கை போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் பயன்படுத்துவதன் காரணமாக நல்ல ஒரு அவுட்கம், அதாவது நல்ல ஒரு விளைவுகளை அங்கே எங்களது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கு. இதழ் தொலைக்காட்சியின் நேயர்கள் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் எல்லோருக்குமே மிக அவசியமான ஒரு சந்திப்பாக நேர்காணல் ஒன்றை செய்ய இருக்கின்றேன். புலத்தில் இருக்கும் மக்களுக்கும் அதனால் பயனுண்டு, நிலத்தில் இருக்கும் மக்களுக்கும் அதனால் பயனுண்டு. இங்கே எனக்கு அருகே இருப்பவரை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளர், பெண் நோயியல் மகப்பேற்று வைத்திய நிபுணர் மருத்துவர் ரகுராமன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் வைத்தியர் ரகுராமன் அவர்களே. வணக்கம். நலமா? நலமாக இருக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பிரான்ஸ் நகரில். ஆமா, இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதுதான் அவருடைய தொழில் நுரை பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் ஒரு கருத்தரங்கு ஒன்றுக்காக. இன்று பயணப்பட இருக்கின்றார். முதலே தெரிந்திருந்தால் இன்னும் கூட விடயங்களை நேரடியாக சென்று எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இன்று மீண்டும் பயணப்பட இருக்கின்றார். இப்போதுதான் எனக்கு தெரியும். ஆனாலும் அவசரமாக அவரிடம் பல விடயங்களை கேட்க வேண்டியிருக்கின்றது. மருத்துவர் அவர்களே, சொல்லுங்கள், நீங்கள் இந்த தொழில்முறை பயணத்தை மேற்கொண்டதற்கும் எங்கள் நாடு சார்ந்த மருத்துவத்துறைக்குமான தொடர்பு, அதனால் மக்களுக்கான பயன், அவற்றை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். முதற்கண் எங்கள் தொலைக்காட்சி வானொலி நேயர்களுக்கு வணக்கங்களையும் என்னை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இவ்வாறான ஒரு நல்ல ஒரு சேவையை தொடர்ந்து மேற்கொள்கின்ற ஒரு ஊடகத்துக்கு என்னையும் நீங்கள் அழைத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் மிகவும் சமூக பொறுப்புடன் நிறைய விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கின்ற இந்த சமூகம் எங்களோட நிலத்தோடு இணைந்து நிறைய விடயங்களை செய்ய வேண்டும். நமது மக்களின் வாழ்க்கை தரம், அவர்களின் பொருளாதார நிலைமை, அவர்களின் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் உயர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்களுடையவர்கள் இணையும் பொழுது நிறைய நல்ல விடயங்கள் நடக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்று நான் பிரான்ஸ் நகரிலே, பாரிஸ் நகரிலே நடைபெற்ற ஒரு கருத்தரங்கு, அதாவது யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ரியாலஜி, எஸ்ரே என்று குறிப்பிடுவோம். இது வந்து உலகளாவிய ரீதியிலே கருக்கட்டல் சிகிச்சை, கருக்கட்டல் சம்பந்தமான செயற்கை முறை கருக்கட்டுகள் சம்பந்தமான ஒழுங்குகளையும் அதுக்கான அறிவு, புலமைத்துவமான அறிவுகளையும் வளர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், ஒரு சொசைட்டி. இந்த சொசைட்டி தான் ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க இருக்கின்ற அனைத்து செயற்கை முறை கருக்கட்டல் நிலையங்கள் சார்ந்த துறை நிபுணர்கள் எல்லோரிடமும் சரியான வகையிலே அந்த சிகிச்சைகள் நடைபெறுவதற்கான விடயங்களை பார்க்கின்ற கைட்லைன்ஸ், ரெகுலேஷன்ஸ் கொண்டாட ஒரு மிகப்பெரிய பாடி. அதிண்ட அனுவல், அதாவது வருடாந்த கருத்தரங்கு ஐரோப்பாண்ட ஒவ்வொரு நடந்து கொண்டிருக்கும். இந்த முறை பாரிஸ் நகரில் நடைபெற்றது. நான் ஒவ்வொரு வருடமும் இந்த கருத்தரங்குக்கு ஒவ்வொரு நாடுகள் செல்வது வளமை. இது எங்களை எல்லோரையும் இணைக்கின்றவும், எனது அறிவை நான் வளர்த்து கொள்ளவும், நமது சேவைகளை நாங்கள் மேம்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக அமைகின்றது. ஏன்னா இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த ரெகுலேஷன்ஸ் என்பன வந்து பெரும்பாலும் ஐரோப்பா, இங்கிலாந்து போன்ற நாடுகளை அண்டியதாகத்தான்
இருக்கும் என நாங்களும் பயிற்றுவிக்கப்பட்டதும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் தான். சோ எங்களை நிறைய நண்பர்களை நாங்கள் இங்கே சந்திக்கக்கூடியதா இருக்கும். இலங்கையிலிருந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வைத்தியர்கள் இங்கே வருகை தந்திருந்தோம். வந்து முக்கியமாக நீங்கள் கேட்டது போல முதலாவதாக நாங்கள் நிறைய அறிவு சார்ந்த விடயங்களை கலந்து ஆலோசிக்கவும், புது விடயங்களை அறிந்து கொள்ளவும், புது ஆராய்ச்சிகளின் மூலம் நடைபெறுகின்ற விடயங்களை அறிந்து கொள்ளவும் முதலாவதாக இது பயன்படும். இரண்டாவதாக இந்த கைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒரு செயற்கை முறை கருக்கட்டல் என்பது ஒரு லெபோரட்டரியில நடைபெறுகின்ற ஒரு விடயம். ஆகவே அதுக்கு சரியான ஒரு ரெகுலேஷன்ஸ், அதாவது வழிப்படுத்தல்கள் காணப்பட வேண்டும். வழிப்படுத்தல் காணப்படாத இடத்தில் அது மிகவும் தீங்கான சில விடயங்களையும் மக்களுக்கு கொண்டு போகும். அப்ப அவ்வாறான விடயங்களை நாங்கள் இங்கிருந்து அறிந்து கொள்வதன் மூலம் அதை நாங்கள் இலங்கை போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் பயன்படுத்துவதன் காரணமாக நல்ல ஒரு அவுட்கம், அதாவது நல்ல ஒரு விளைவுகளை அங்கே எங்களது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கும். மிகவும் நிறைவான ஒரு பயணம் எனக்கு. ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு ஐரோப்பா வரும் பொழுதும் நிறைவான பயணம். அது பிரான்ஸ் என்னும் பொழுது நான் இங்கே எனது நிறைய நண்பர்களையும் எனது உறவினர்களையும் உங்களையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. சோ இது ஒரு மிகவும் நிறைவான பயணம். மிகவும் சந்தோஷமாக நான் இன்று நாடு திரும்புகின்றேன். உண்மையில் ஒரு கருவள சிகிச்சை நிபுணராக ஆரம்பத்தில் நாங்கள் உங்களோடு ஒரு நேர்காணலை செய்திருந்தோம். அதில் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். எப்போதும் கருவள சிகிச்சை என்றாலே எங்களுடைய புலம்பெயர் மக்கள், அநேகமான தமிழ் மக்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது இந்தியா. ஆனால் அது தாண்டியும் இலங்கையில் இப்போது மிக நிறைவான பெறுபேறுகளை கொடுக்கின்ற முறையில் சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொள்வதாக சொல்லியிருந்தீர்கள். இது பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் சாத்தியமா, அல்லது ஏக்கத்தோடு பணம் இல்லாமல் காத்திருக்கும் தம்பதியினருக்கும் சாத்தியமா? இதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மருத்துவர்களே. மிகவும் நல்ல ஒரு கேள்வி. இந்த கருவள சிகிச்சை, நான் ஒரு சாதாரண பெண் நோயியல் மகப்பேறு நிபுணர். அதுல இருந்து இந்த கருவள சிகிச்சையை இலங்கையிலே, அது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் செய்யும் பொழுது மிகவும் பெரிய சவால்களை எதிர்கொண்டோம். அதுல முக்கியமாக நான் நிறைய நாடுகளுக்கு சென்று எனது பல்கலைக்கழகம் சார்பாகவும் நிறைய நான் இது விடயங்களை கதைக்கும் பொழுது, ஒரு வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு தாண்டி ஏன் இந்த கருவள சிகிச்சை போன்ற உயரிய நிறைய பணம் செலவாகின்ற விஷயங்களையும் நீங்கள் செலவழிக்கிறீர்கள், அதுக்காக ஏன் எஃபோர்ட் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள். இதை நான் படிமுறையாக விளங்கப்படுத்த ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக உலகளாவிய ரீதியிலே WHO என்றப்படுகிற உலக சுகாதார நிறுவனத்தின் இதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா 6 தம்பதியினரில் ஒருவருக்கு பிள்ளைகள் இல்லை. நாங்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட விரிவுரையாளர் மருத்துவர்கள் என்ற தலைமையின் கீழ் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்றை நடத்தினோம். 2023 ஆண்டு அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. யாழ்ப்பாணம் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் முழுக்க நாங்கள் எவ்வாறு எங்களோட மக்களுக்கு இந்த குழந்தையின்மை தன்மை காணப்படுகின்ற இந்த ப்ரிவலன்ஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த ப்ரொஃபைல இருக்கிற இந்த கூகுள் ஸ்காலர்ல போனா இந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸை பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 23%, அதாவது 5 தம்பதியினர் ஒருவருக்கு இந்த பிரச்சனை காணப்படுது. ஆல்மோஸ்ட் உலகளாவிய ரீதியை மாறி அதை விட சொட்டு அதிகமாக இதுல காணப்படுகிறது. இரண்டாவது, இது ஒரு மருத்துவ பிரச்சனை மட்டுமல்லாம எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக கருதப்படுகின்றது. நாங்கள் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்ச, நாங்கள் எவ்வளவுதான் சிவிலைஸ் பண்ணப்பட்ட, நாங்கள் எவ்வளவுதான் என்று சொன்னாலும் தற்பொழுதும் குழந்தை இல்லாத தம்பதியினர்களும் பெண்களையும் நாங்கள் பார்க்கிற சமூகம் பார்க்கின்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கின்றது. இதை ஒரு மருத்துவராக, கடமை புரிகின்ற மருத்துவராக ஒவ்வொரு இடங்களையும் நான் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றேன். இந்த வகையிலே அடிப்படையான சிகிச்சைகளை தாண்டி அடுத்த கட்டமான இந்த கருவள சிகிச்சைக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை ஒன்று வந்தது. நீங்கள் முன் குறிப்பிட்டது போன்ற இது யாழ்ப்பாணத்திலே காணப்படாமல் கொழும்பிலோ அல்லது இந்தியாவிலேயோ தான் இது காணப்பட்டது. எங்களோட மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். லாங்குவேஜ் பிரச்சனை, மொழி பிரச்சனை, முந்தி காலத்தில் இந்த போர் சம்பந்தமான பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருந்தது, மற்றது பொருளாதாரம், மிகப்பெரிய பொருளாதார செலவு இருந்தது. அப்ப முதற்கட்டமாக இவ்வாறான ஒரு பெரிய ஹைஃபையான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுத்த உடனே ஒரு கவர்மெண்ட்ல எங்க இருக்கிற நிலைமையில கொண்டு போகல கட்டத்துல நாங்கள் படிப்படியாக இதை ஒரு பிரைவேட்ல ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருடங்கள் ஓரளவு ரீசனபிளாகவும் நல்லவாகவும் சக்சஸா கொண்டு போனோம். இப்ப இந்த முறை நான் பாரிஸுக்கு என்னோட இங்க பாரிஸ்ல இருந்து யாழ்ப்பாணத்துல சிகிச்சை பெற்ற 4 தம்பதியினரை கண்டு சந்திச்சேன் பிள்ளைகளுடன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் என்னை தந்து அந்த பிள்ளைகளை தூக்கி பார்க்கும் பொழுது
நாங்கள் பட்ட அந்த கடினங்கள் உழைப்புகளுக்கான ஒரு பதில் கிடைத்தது. அப்ப சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அப்ப சந்தோஷமாக இருக்கிறது, கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் இந்த விளைவுகள் தான் எல்லோருக்குமே பெரும் நம்பிக்கையை தரக்கூடியவை. நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அப்ப இவ்வாறாக நாங்கள் போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே நாங்கள் இதை நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல, அதாவது பண வசதி காணாமல் இருக்கின்ற அல்லது அதுக்கான பொருளாதார தேவையிலே பிரச்சனை இருக்கின்ற தம்பதியினர்கள் ஒரு காசு உள்ளவர்களுக்கு மட்டுமான சிகிச்சையாக இது வரக்கூடாது, அவர்களுக்குமான சிகிச்சையாகவும் இது அமைய வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் எங்களது யாழ் போதனா வைத்தியசாலையிலே நிறைய வைத்தியர், டாக்டர் சரவணபவா என்று சொல்லி ஒரு மிக சிறந்த வைத்தியர், மிகவும் ஒரு சேவை மனப்பான்புள்ள வைத்தியர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு சீனியர். அவரோடு இணைந்து நாங்கள் நிறைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பல நலவி பால் அவ்வளவுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் என்ற ஹாஸ்பிட்டல்ல ஒரு உமன் ஹெல்த் சென்டர் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருக்கின்றது, புது கட்டிடம். அது நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் 2016 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் 2022-23 ஓபன் பண்ணப்பட்டது. அதுல மிகவும் அதிர்ஷ்டவசமாக நமது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சகல வடகிழக்கில் இருக்கிற சகலர்களுக்கும், ஏன் இலங்கை முழுவதுக்குமே நாங்கள் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு போதிய அளவு வசதிகள் உள்ள அந்த ஐவிஎஃப் லேப், கருவள சிகிச்சை ஆய்வு கூடம் அவர்களால் தரப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையிலேயே அந்த கருவள சிகிச்சை ஆய்வு கூடத்தை உருவாக்குறது தான் மிகப்பெரிய பொருட்செலவு, அதுதான் பெரிய காஸ்ட் ஆனது. அப்ப இது அவர்கள் நன்கொடையாக கிடைத்த மட்டத்திலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அப்ப அந்த மிகவும் எங்கட யாழ் மாவட்டம், நீங்கள் என்னதான் சொன்னாலும் வடக்கு மாகாணத்திலே நாங்கள் எல்லோரும் மிக ஒற்றுமையாகத்தான் வேலை செய்வது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அதாவது சுகாதார அமைச்சு எல்லாரும் இணைந்து நாங்கள் எல்லாரும் இப்ப யோசிச்சோம், தனிய ஒரு ஆக்களால செய்ய இயலாது. அப்ப அவர்கள் கூப்பிட்டார்கள் என்னையும், யாழ் மருத்துவத்திலிருந்து இதில் நீங்கள் செய்யும்படி. இப்ப எல்லோரும் இணைந்து ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு இதோடு கொண்டு கிளிநொச்சி வைத்தியசாலையிலே மிக மிக விரைவில் ஓரளவு ஆகலும் பெரிய அளவு 100% ஃப்ரீயா இல்லாட்டியும் ஒரு சிறிய ஒரு பணத்தொகையோட நாங்கள் ஒரு கருவள சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய காலம் மிக விரைவில் கைகூட உள்ளது. அதற்கான நிறைய முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது அந்த கொஞ்சம் இலங்கையில முதல் தரம் நடக்க போகுது. சில இடங்கள்ல செய்திருக்கணும், ஆனா ஃபுல்லா செய்ய போக புது விடயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் தானே, நிறைய காலம் எடுக்கும். ஒரு ஓவர்நைட்ல செய்து முடிக்க இயலாது. ஆனா எங்கட முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இதே ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு எங்கட புலம்பெயர்ந்த மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி முடிவில் அது சம்பந்தமாக எனது செக்ரட்டரி மேட்டர் நம்பர்கள் நான் தருவேன். அவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் ஏதாவது அந்த சிகிச்சை முறைக்கு ஏதாவது உதவி செய்யவோ அதை பற்றி தேவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளணும் என்றால் அதுகளுக்கு கண்டாக்ட் பண்ணலாம். அப்ப நீங்கள் கூறின போல நான் நிறைய எனது மென்டர்ஸ் நிறைய பேருக்கு நான் இதை சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அட்லீஸ்ட் நாங்கள் நிறைய தூரம் போயிட்டோம், 60-70% முன்னேறிட்டோம். உடனே நீங்கள் அடுத்த 2 மாசத்துல கேட்ட உடனே என்னால இதை நிறைவேற்றலாமோ தெரியல. ஆனா மிகவும் ஆறுதலாகவும் ஸ்டெடியன் ஸ்லோவா இதை நாங்கள் மிக விரைவில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பணம் இல்லாதவர்களுக்கு இது இல்லை என்ற கட்டம் ஒன்று இல்லாத மாதிரியாக நாங்கள் மேற்கொள்வோம் என்று நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம், அரசோடு சேர்ந்த அந்த சேவையை வழங்கத்தான் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் ஏற்கனவே இந்த சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இல்லையா? யாழ்ப்பாணத்தில் கூட ஏற்கனவே அது தனியார் மயப்படுத்தப்பட்ட முறையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு கூட தேவைகள் இருக்கும். ஏனென்றால் நிறைய காலம் காத்திருக்க முடியாதவர்களுக்காகவும் அதே இலக்கங்களோடு தொடர்பு கொள்ள சொல்லலாம். அதே இலக்கங்களோடு தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். அவர்களே எனது இந்த பேர்சனல் செக்ரட்டரிஸ் அவங்களே அதுக்கான வழிவகைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். சரி, முக்கியமான ஒரு கேள்வி மருத்துவர்களே, இந்த பொருளாதார சிக்கல் மிகுந்த ஒரு நாடாக இன்று வரை தொடர்கின்றது. உண்மையில் ஆரம்ப காலத்துல எல்லாம் நிறைய காலத்துக்கு முதல் சொல்லப்பட்டது இந்த போர் தான் முக்கியமான காரணம். இந்த போர் ஓய்ந்து விட்டால் இலங்கையானது ஒரு ஒப்பீட்டளவில் சொல்லப்படுகிறது சிங்கப்பூர் மாதிரி அது மாதிரி இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்து விடுவோம் என்று. ஆனால் இன்றைக்கு 16 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றதே ஒழிய பொருளாதார தன்மை அது மீள்வதாக தெரியவில்லை. இப்ப அதன் கடுமையான தாக்கம் உங்களுடைய மருத்துவத்துறையிலும் இருக்குமா? அதுக்கு நீங்கள் எப்படி ஒரு
சொல்யூஷன். கட்டாயம் இப்ப என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது நிறைய விடயங்களில் தங்கியுள்ளது. அரசியல் நிறைய காரணங்கள் அதுல தங்கி இருக்கிறத நாங்கள் மீட்டெடுப்பதற்கு. ஆனா ஒரு மருத்துவராக நான் என்ற பேசிக்கா நான் வேலை செய்யறது யாழ் போதனா வைத்தியசாலை. போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர், பல்கலைக்கழக அலகின்ற வைத்திய நிபுணர். அப்ப அங்க ஒரு சாதாரணமாக நாங்கள் ஒரு சேவையை வழங்குவதற்கு நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனா ஒரு வளர்ச்சியடைந்த வேற நாடு என்ற வகையிலே நாங்கள் எங்களால இயன்ற அளவு உண்மையாகவே நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். மருத்துவர்கள், தாதியர்கள், அனைத்து உத்தியோகத்தர்களும் இரவு பகல் பாராமல் அவர்களுக்கு வேண்டுகின்ற அந்த சம்பளங்கள் அளவை தாண்டியும் அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். நிறைய பேர் சும்மா குறை சொல்லலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்கள், மருத்துவர்களையும் மருத்துவ சாலைகளையும் பற்றி சும்மா குறை சொல்லலாம். ஆனா அங்க நான் 24 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு டாக்டர். நான் யாழ்ப்பாணத்துல தான் இருக்கிறேன், யாழ்ப்பாணத்தை விட்டு போகவே இல்லை. எந்த மட்டும் எனக்கு தெரியும் அங்க இருக்கிற கஷ்டத்தை தாண்டி நாங்கள் எவ்வளவு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். ஆனா நிச்சயமாக எல்லாட்ட மனசையும் 100% சரிப்படுத்துற மாதிரி செய்யல. அது நிறைய பிரச்சனைகள் வாரது. ஆனா அங்க யாழ் போதனா வைத்தியசாலை மிகவும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. யாழ் மருத்துவபீடம் இப்ப 200 மாணவர்களை ஒரு நேரம் நாங்கள் எடுக்கிறோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு வருடத்துக்கு 150 200 மாணவர்களை வைத்தியர்களாகி யாழ் பல்கலைக்கழகம் நாட்டுக்கு விட்டு கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு நாங்கள் எவ்வளவு எஃபோர்ட் பண்ணணும், எவ்வளவு செய்யணும், அது செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற மட்டிலே அந்த எங்களுக்கு இருக்கிற வசதிகளை பொறுத்து சில லிமிடேஷன்ஸ் வருகிறதை தவிர, ஆனா நான் நிறைய நாடுகள் சென்றிருக்கின்றேன், நிறைய நாடுகள் வேலை செய்திருக்கின்றேன். ஒப்பீட்டளவிலே எங்களுடைய எல்லோரும் நல்ல கவனமா தான் வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது சில லிமிடேஷன்ஸ் இருக்குதான் செய்யுது. அதுதான், அது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை புலம்பெயர் மக்களிடையே தோற்றுவிப்பது வழக்கம். அதனால் தான் இந்த கேள்வியை கேட்டேன். என்றால் இப்ப இலங்கைக்கு போய் எல்லாம் சரி வராது, என்ன செய்தாலும் நாங்க இந்தியாவுக்கே போய் அந்த கருவள சிகிச்சை செய்வோம் என்பது உண்மையில் ஆழமாக பதிந்துவிட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் நீக்க வேண்டும். மொத்தமாக ஆசிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. கல்விமான்கள், கற்றவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுதல் என்பது ஆசிய நாடுகளின் பிரச்சனையாக இருக்கின்றது என்று சமீபத்தில் கூட செய்திகளில் சொன்னோம். அப்படி வெளிநாடுகளில் செல்வது கூட எல்லோருமே சென்று விட்டால் எங்கள் நாட்டுக்கு யார் என்ற நிலைமையும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களை போல நல்லவர்கள் இன்றும் மக்களோடு இருந்து சேவை செய்ய தயாராக இருக்கும் போது அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய செய்தியாக இருக்கின்றது. இறுதியாக மருத்துவர்களே, இந்த கருவள சிகிச்சையை மேற்கொள்வதற்கு குறிப்பிட்ட காலம் மினக்கட வேண்டும் இல்லையா? சாதாரணமா அப்ப புலம்பெயர் தேசத்திலிருந்து மக்கள் வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு தெளிவூட்டலை, ஒரு விழிப்புணர்வு. நல்லது. இந்த புலம்பெயர் மக்கள் நிறைய பேர் இப்ப அன்னளவாக இந்த 5-6 வருடங்களில் ஒரு 60-70 தம்பதியினர்களுக்கு உலகம் முழுக்க என்னட்ட சிகிச்சை அடைந்து பிள்ளைகளுடன் சந்தோஷமா இருக்கிறார்கள். நான் இங்கே இருக்கும் பொழுதும் நேற்றும் ஒரு வாய்ஸ் மெசேஜில் ஒரு அம்மா அனுப்பி இருக்கிறா, இந்த செக்ரட்டரிக்கு தனக்கு யூகேல பாபா கிடைச்சிருக்கு, சேருக்கு ஒருக்கா சொல்லுங்க, நன்றியை தெரிவிங்கன்னு சொல்லி. என்னென்று சொன்னா, முதலாவதாக நீங்கள் நான் இந்த சில நம்பர்களை தருவேன், அந்த செக்ரட்டரியோட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்க இருக்கும் பொழுதே எங்களோடு நேரடியாக இந்த ஜூம் மாதிரி ஒரு இதுல கனெக்ட் பண்ணி முதலாவது என்னோட கதைச்சு சில உங்களோட சந்தேகங்களை முதல் இங்க இருக்கும் பொழுதே தீர்த்து கொள்ளலாம். முதலாவது விடயம். 2வது, சரியான வகையிலே சரியான டைம்ல உங்களோட ட்ரீட்மெண்ட்டை தொடங்க வேணும். இந்த நாள்பட்டு ட்ரீட்மெண்ட்டை தொடங்கும் பொழுதுதான் அதன் சக்சஸ் குறைவாக இருக்கின்றது. மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவிலே செயற்படுத்துகின்ற சிகிச்சை சக்சஸ் அளவுக்கு தற்பொழுது இலங்கையில பெரும்பாலும் எல்லா இடங்களிலுமே காணப்படுகிறது. எங்கட இடம் மட்டுமில்லை, எல்லா இடங்களிலுமே காணப்படுகின்றது. நாங்கள் எல்லாமே எல்லோரும் இணைந்து, நான் முதலே குறிப்பிட்ட நேரம் மிகவும் ஒற்றுமையாகத்தான் இங்கே வேலை செய்கின்றோம். எங்களுக்கு இடையில போட்டிகளோ அதுகளோ ஒன்றும் இல்லை, எல்லாரும் செய்கிறோம். இந்த நோக்கம் எங்கட மக்கள் நலன் பெற வேண்டும் என்றதுதான். ஸோ எல்லா யூனிட்ஸுமே, எல்லா ஹாஸ்பிட்டலுமே நீங்க விருப்பமான இடத்தை செலக்ட் பண்ணலாம். எல்லா இடமுமே நல்ல சக்சஸ்ஃபுல்லான இடங்கள் தான். ஒன்றுக்கு குறைந்த இடங்கள் இல்லை. ஏன்னா எல்லோரும் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. 2வதாக, நீங்கள் சரியான தெளிவான அறிவை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது, அதாவது 6 நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும். எந்த வைத்தியரிடம் சிகிச்சை பெற வேண்டும், எந்த இடத்துல சிகிச்சை பெற வேண்டும், இலங்கையின் ரெகுலேஷன்ஸ். அதாவது இப்ப நான் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்ததே அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பதிப்பாங்க. இலங்கையின் ரெகுலேஷன்ஸ் இப்ப மிகவும் இறுக்கமாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. மிக அண்மையிலே நான் இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுத இருக்கிறேன். இதுல யாரிடம் சிகிச்சை பெற வேண்டும், எவ்வாறாக சிகிச்சை பெற வேண்டும், என்ன மாதிரி செய்ய வேண்டும்,
என்ற ரெகுலேஷன்ஸ் முக்கியம். இப்ப நார்மலா காய்ச்சலுக்கு தடிமனுக்கு மருந்து எடுக்கிற மாதிரி இதுக்கு மருந்து எடுக்க இயலாது. இது வந்து மிகவும் அவதானமா. அப்ப அதையும் அவர்கள் வந்து நல்ல அறிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெரிய ப்ரொசீஜர், உங்களுக்கு நிறைய காசு செலவழிப்பீங்க, நிறைய காலம் நீங்கள் நிற்பீங்க, உங்களோட லைஃப் லாங்ல நல்ல வகையான பபாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னபடியா அதை நீங்கள் சரியாக விளங்க வேண்டியது உங்கள், அதாவது சேவைக்கு வர மக்களின் கடமை. தனிய வைத்தியர் மட்டும் சொல்லக்கூடாதுன்னா நாங்கள் எங்களை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்களும் இப்ப வந்து இன்டர்நெட் வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு, நீங்க குயிக்கா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்து கொண்டிருக்கோம், இதுல ஒரு அவேர்னஸ் ஒன்றை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதை செய்யணும். அட்லீஸ்ட் வந்து அந்த சிகிச்சைக்காக வர்ற பெண்கள், ஆண்கள் வந்து திருப்பி அவர்கள் வேலையோ சம்பந்தமாக சென்றாலும் அட்லீஸ்ட் பெண்களோட 3 மாசமாவது இலங்கையில் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை வரும். இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் உண்டு. நோர்வேல இருந்து ஒரு அம்மா வந்து என்னட்ட சிகிச்சை பெற்று சக்சஸ் ஆகி 3 மாசம் பிரெக்னென்ட் ஆயினோட நான் அவை எல்லாரும் திரும்பி அவையின் ஊருக்கு அனுப்பி விடுவேன். அப்ப அனுப்பி லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டேன் நான் ஜெஃப்னால இருந்து. பிறகு நான் வந்து ஃபிளைட்ல வரேன், எந்த ஃபிளைட்லான்னு வாரேன் அவ. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு போய் இறக்கப்பட்ட டோஹால டிரான்சிட் மட்டும் அவாக்கு நான் கேர் கொடுத்தது. ஸோ அவ்வாறாக நாங்கள் ஒரு 3 மாசம் அந்த நீங்க எந்த ஒரு ஏர்கிராப்ட பாத்தீங்கன்னாலும் 3 மாசம் பிரெக்னென்ட் அம்மா மேல டிராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம அந்த கரைச்சிதவு அபோர்ஷன்ஸ் வர ரிஸ்கால அப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்தா 3 months அங்க ஆறுதலா நின்று நாங்கள் சில இதெல்லாம் செய்து போட்டு ஒரு 3 months பிறகு இங்க வருவார்கள். வந்தா அவர்களுக்கும் ஈஸியா இருக்கும், டிராவலிங் ஈஸி. அதுக்கு பிறகு இந்த சிகிச்சைகளை தொடர்வதும் ஈஸியா இருக்கும். அதுக்கு பிறகு செய்யலாம். ஸோ ஒரு சரியான வகை மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது எங்களோட சிகிச்சை முறைகள். மற்றது நீங்கள் அந்த பொருளாதார ரீதி என்று சொன்னீங்கள், அதுல ஒரு இந்த மெடிக்கல் டூரிசம் என்று சொல்லுவோம். அதாவது புலம்பெயர் மக்கள் வந்து அங்க வந்து செய்யும் பொழுது வந்து எங்களது நாட்டுக்கும் எங்களுக்கு கீழே வேலை செய்யற அந்த பிள்ளைகளுக்கு சலரி அதுல கொடுப்பதற்கான சில சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தக்கூடிய இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் ஒரே மாதிரி தான் இருக்கண்டே இல்லை. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து செய்தீங்கன்னா அங்க இருக்கின்ற பிள்ளைகள் வந்து அதால பயன்படக்கூடிய இருக்கும். எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் கொஞ்சம் உயர்த்தக்கூடியதா இருக்கும். அப்ப இதை வந்து ஒரு நல்ல ஒரு, நான் இந்த உங்களோட ஊடகத்துக்கு மிகவும் நன்றியா இருக்கிறேன் மிஸ்ஸஸ் அனுஷியா, உங்களுக்கு மிகவும் நன்றி. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வழங்கியது. நீங்கள் நிறைய சென்டர்ஸ் ஸ்ரீலங்கால இருக்கு, எல்லாத்துக்கும் போகலாம். இது வந்து நான் ஒரு பொதுவான ஆளா தான் கதைக்கிறேன், எனக்காண்டி கதைக்கல. ஆனா இலங்கையை நீங்கள் ஊக்கப்படுத்தும் பொழுது அது ஒரு மிகவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நாங்க நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கோம், அந்த ஹை ஸ்கில் ஒர்க்கரை எடுக்கிற இல்லை. உண்மையா எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் வந்து ஒரு அவரேஜ் ஆனாக்களை எடுத்து தான் ட்ரெயின் பண்றது. ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு இப்ப நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரான்ஸ் ட்ரிப்பில அருவாசி நான் வாட்ஸ்அப் கோலோடான்றதுனால என்னன்னா பிள்ளைகள் எடுக்குங்க, கதைக்குங்க. ஏன்னா அவை வந்து அந்த ஹை ஸ்கில் பீப்புள் இல்ல. அப்படியானாலும் நிக்க மாட்டாங்க, அப்படியா பிரான்ஸ்ல நிப்பாங்க. உண்மை அதுதான் சொன்னேன், அந்த கல்விமான்கள் நாட்டை விட்டு செல்லுதல். அப்ப நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு இன்டர்மீடியட் ஸ்கில்ஸ் உள்ள ஆக்களை வச்சுத்தான் இதை செய்யறது. அப்ப அவர்களுக்கான நல்ல சலரிகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் எங்களோட நிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட. அல்லது அவங்களும் பாவங்கள் எப்ப பார்த்தாலும் சார் IELTS எடுக்கிறேன்றுவாங்க, அது எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் போறது. அப்ப நாங்கள் அது அந்த பிள்ளைகளை வந்து நாங்கள் தடுக்க இயலாது. மற்றது ஒரு கொஞ்சமாவது இந்த மெடிக்கல் டூரிசம் வந்து இது மட்டும் இல்ல, மற்ற வகையான சிகிச்சைக்கு நிறைய பேர் வாரவே, இது மட்டும் இல்ல, எந்த ஒரு சிகிச்சை முறைகளுக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு வசதி என்றா உங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் என்ன, நான் கஷ்டப்படுது சாட்டிஸ்பேக்ஷன் என்ன, இந்த மக்கள் வரும் பொழுது அதுக்கான சில தேவைகளை பெற்றுக்கொள்வதுடன் இலங்கை போன்ற யாழ்ப்பாணம் பொருளாதார ரீதியில வளரும். பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கான ஜிடிபியில நோத்தான் சரியான குறைவு, நோத்தான் குறைவு. அப்ப நாங்கள் அதுக்கு நிறைய எங்கட சிவில் சொசைட்டி எல்லாம் வச்சிருக்கோம், அதுக்கான நிறைய முயற்சிகள் செய்யறாங்க. ஆனா அப்படி இருக்க எங்களால இயன்ற அளவு நாங்கள் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கல்வி ஏற்க வேணும், யாழ் பொதுநல வைத்தியசாலையில் வேலை செய்யணும், அதை தாண்டியும் ஒரு சமூக பொறுப்புடன் சில விளைவுகள் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படியான செயற்பாடுகளை செய்யலாம். இதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தளமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆமாம், ஒரு மருத்துவராக மட்டுமன்றி இவ்வளவு ஒரு சேவையாளராக பொதுநல செயற்பாட்டாளராக உங்களை கருதி கொண்டு சில கேள்வி, ஒரு கேள்வி இறுதி கேள்வியாக இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இந்த புலம் நிலம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் மிக பெரும் கல்வி மனித பொருளாதார வளம் மிக்க இடமாக புலத்து இளையோரும்
அதே போல தேவைகள் மிக அதிகமாக உள்ளவர்களாகவும், எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்துவோம் என்ற சிந்தனையிலேயே அதிக பொழுதை செலவழிக்கின்ற ஒரு இளம் சமுதாயமாக அங்கே நிலத்திலும் காணப்படுகின்றார்கள். இவர்களை இணைக்கின்ற, இவர்கள் இணைந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நீங்கள் கருதுகின்ற சில ஆதங்கங்கள் இருக்கும் தானே, இப்படி செய்தால் இது நல்லா இருக்கும் என்று. அதை ஒரு பொதுநல செயற்பாட்டாளராக எங்கள் சமூகத்திடம் பகிர்ந்து கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். நல்ல நல்ல என்னென்னு சொன்னா, இந்த நிறைய புலம்பெயர் ஆக்களோட நான் இந்த சொந்தக்காரரை நிறைய பேர் இருக்கணும், நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு அகடமிக், அதாவது யூனிவர்சிட்டி லெக்சரண்டபடியா ஹை ப்ரொஃபைல் அகடமிக் ப்ரொஃபைலான ஆக்களோடையும் நான் தொடர்புகளை வச்சிருக்கும் பொழுது, எங்களோடு அவர்கள் வந்து பார்த்து நாங்கள் செய்கின்ற வேலைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விளங்கும் நாங்கள் சரியான வேலைகளை சரியான ஆக்களுக்கு கொண்டு செல்கின்றோம் என்று. முதலாவது அவர்கள் எங்களோட இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் வராம சரியான வகையில் அவர்கள் வந்து முதலாவது எங்களோட கம்யூனிகேட் பண்ணி செய்யும் பொழுது ரெண்டு பக்கம் பிரயோசனமான விஷயம் நடைபெறும். இப்ப பாத்தீங்கன்னா, யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துல மருத்துவ பீட மாணவர்களுக்கான விடயங்களை செய்யறதுக்கு நிறைய கவர்மெண்ட் நிறைய பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்றோம், மெல்லிசையே என்று சொல்லி. அது வந்து அங்க இந்தியன் ஒரு சிங்கர் வந்து பாடுறதுக்கான சில இதுகள் வந்து செய்யற வேணும், ஒரு பஸ் வேண்டதுக்கு. எங்கட பிள்ளைகள் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுக்க திரிஞ்சு எல்லா வகையான ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல், தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல், யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் எல்லா இடமும் திரிஞ்சு படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. முந்தின காலத்துல சைக்கிள்ல போல, இப்ப சைக்கிள்ல போயெல்லாம் சரியான டிராபிக். எல்லார்ட்ட மோட்டார் பைக் பெட்ரோல் இருக்க வேண்டும் இல்ல. அப்ப நாங்கள் வந்து ஒரு இது கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. ஒரு பஸ் வேண்டதுக்கு நாங்கள் இப்ப ஃபண்ட் ரைசிங் செய்கிறோம். நான் அதுக்கான சில லிங்க்ஸை நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. நீங்கள் 7 மணி கூட தொலைக்காட்சியிலயோ இதுலயோ ஷேர் பண்ணுங்கோ. அது வந்து எங்களுக்கு பிரியோசனமா இருக்கும். யாரும் கொஞ்சம் பேர் டிக்கெட்ஸ் எதுவும் அங்க இருக்கிறார்கள் வேண்டியதும் கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு பிரியோசனப்படும். ஏன்னா நானும் அந்த அதுலயும் ஒரு மெம்பரா இருக்கிறபடியா. அப்ப இவ்வாறாக அந்த சரியான தேவைகளை அங்க இருக்கின்ற சரியான ஆக்களோடு இணைந்தவர்கள் செயற்படுத்தும் பொழுது, கதைக்கும் பொழுது, நாங்கள் வந்து அந்த தேவைகளை அவர்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது கட்டாயம் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு இந்த நிலமும் புலமும் சில ஒரு மியூச்சுவலா 2 அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்யணும். அப்ப நெடுக நாங்கள் அந்த அங்கிருந்து இங்கிருந்து காசு தரணும், அந்த காசை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்யணும் இல்லாம ஒரு டெவலப்மெண்ட். இப்ப நான் சொன்னேன் மெடிக்கல் டூரிசம்ன்றது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் டூரிசம் செய்யக்கூடிய ஒரு பிரான்ஸ்லயோ ஜெர்மனிலயோ சுவிட்சர்லாண்ட்லயோ இருக்கிற ஒருத்தர் வந்து எங்களோட கனெக்ட் பண்ணி ஒரு வியாபார ரீதியான ஒரு மெடிக்கல் டூரிசத்தை எங்களோட ஏற்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கும் அங்க இங்கே இருக்கிற ஒரு ப்ரொமோஷன்ஸ் இதை செய்வார். அதுல மூலம் சில இதுகள் எடுத்துக்கொள்வினோம், எங்களோட இங்க கனெக்ட் பண்ணுவார். அவருக்கும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். அப்ப எல்லா இடமும் வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்ப யாருமே இலவசமாக இங்கே கொடுத்து சேவையை பெற்றதை தாண்டி அவர்களும் வளர வேண்டும், அதே நேரம் எங்களோட நிலமும் வளர்ந்து கொண்டு போகும். இடையில் ஒரே ஒரு கேள்வி வைத்தியர்களே, இப்ப இங்கே மருத்துவத்துறையில் புலம்பெயர் தேசங்களில் மருத்துவத்துறையில் வளர்ச்சி அடைந்த மாணவர்கள் அல்லது அந்த துறையில் வேலை செய்ய தொடங்கியவர்கள் எங்கள் நாட்டுக்கும் வந்து சில சேவைகளை செய்ய வேண்டும் அப்படி என்றால் நேரடியாக உங்களோடு தொடர்பு கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா, அல்லது அரச ரீதியாக மட்டுமே அவர்கள் அங்கே வந்து காலூன்ற முடியும்? அவர்கள் வந்து இப்ப மாணவர்கள் வந்து படிக்க பெற விருப்பம் என்று சொன்னால் மிகவும் சேவை செய்வதற்கு படித்து இங்கே முடித்து விட்டார்கள், சேவை செய்வதற்கு வருவதற்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது மருத்துவ கவுன்சில், ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் இதுகள் எடுத்து வரணும். அவ்வாறான அவர்கள் வந்து செய்ய விருப்பப்பட்டவர்கள் இந்த இமெயில் அட்ரஸையும் இதுல போடுறேன். அவர்கள் செய்யும் பொழுது யாழ் மருத்துவ பீடத்தின் இதுகளுக்குள்ளால அவர்களை நாங்கள் ஆலோசிச்சு அவர்களை சேவைகள் ஏதாவது செய்யணும் என்று சொன்ன எக்ஸாம்பிள், இப்ப கருவள சிகிச்சை சம்பந்தமாக யாராவது வந்து ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸ் செய்ய போயினோம் என்று சொன்னா அந்த டாக்டருக்கான இதை எடுத்து நாங்கள் SLMCல ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து அவர்கள் வந்து இப்ப கிளிநொச்சி வைத்தியசாலையிலே ஒரு 2 மாசம் எங்களோட வேலை செய்தாருன்னா அது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அதுக்கான விஷயங்கள் செய்யலாம். எந்த துறை சார்ந்து நான் செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கிறேன். சரி, நல்ல விடயம். போதுமான அளவு விடயங்களை நாங்கள் இப்போது இந்த நேர்காணலின் மூலம் பகிர்ந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஏதாவது தவற விட்டிருக்கின்றோம், ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சொல்லிக்கொண்டு விடைபெறலாம்.
பெரிதாக ஒன்றுமில்லை. நிறைவான ஒரு பயணம். அது மிகவும் இறுதியாக உங்களோட கதைத்து எங்களோட மக்களோட கொஞ்சம் மனம் விட்டு கதைச்சது. எனக்கு இந்த இதுல அடிக்கடி கதைச்சு பழக்கம் இல்லை, சரிய பிள்ளைய தெரியாது, மனசுல பட்டதை அப்படியே சொல்லிட்டேன். அப்ப எங்கட நோக்கம் எங்கட யாழ்ப்பாண மக்கள் முன்னேற வேண்டும், நல்லா இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் எல்லோரும் வழி செய்ய வேண்டும். அவர்களும் முயற்சி செய்துதான் முன்னேறணும். சும்மா இந்த இலவசமாக ஒன்றும் இங்க கிடைக்காது. மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுதும் கடினமாக உழைக்கின்றோம், இவ்வளவு தூரம் வந்தா பிறகு. அது மாதிரி எல்லாரும் கடினமாக உழைக்க வேண்டும். அதுக்கான வழிகளை வழங்க வேண்டும். அதுக்கு இந்த புலம்பெயர் சமூகம் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. நான் எப்போதும் நன்றி கடனாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ் பல்கலைக்கழக மருத்துவக்கூடம் நிறைவான சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதுல அங்கே நான் டிரெக்டா வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுந்த வகையில சொல்றேன். எல்லாரும் எல்லாம் கதைக்கலாம், பட் நாங்கள் நிறைவான சேவையை தான் செய்து கொண்டிருக்கின்றோம், எல்லா துறை சார்ந்தும். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியதுக்கு மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் தொடர்புகள் இருப்போம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நிறைய விடயங்களை எங்களை மக்களுக்காக நல்லதாக செய்து கொள்வோம். நிச்சயமாக மருத்துவத்துறையில் புலத்தையும் நிலத்தையும் இணைக்கின்ற ஒரு முக்கியமான செயற்பாட்டில் ஒரு ஊடகமாக நாங்களும் தொடர்ந்து உங்களோடு பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேர நெருக்கடியான நிலையிலும் எங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக பதில் கூறியமைக்கு மிக்க நன்றி. மருத்துவர் ரகுராமன் அவர்களே, உங்கள் சேவைகள் என்றும் சிறக்க வேண்டும். நன்றி. 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 வணக்கம்.